பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைய தலைப்பு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் வலியு. இதனுடைய பொருள் நேசன். அதாவது திருமணம் செய்து கொண்ட கணவன் மனைவிக்கு இடையே பிணக்கு ஏற்பட்டு பிரிந்து செல்லும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என நினைத்தால் இந்த அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் வலியு என்பதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் ஓதி வந்தால் அவர்களுக்கு இடையே நேசம், அன்பு மிகுந்து காணப்படும். அவர்களுக்கிடையே பிரிவு ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து கொள்வான். அதாவது பிரிவு என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒன்றாகும். அதாவது குடும்ப பிரச்சனை காரணமாகவோ அல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாகவோ அல்லது சொந்த பந்தங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளின் காரணமாக எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அந்த பிரிவை நிரந்தர பிரிவாக மாற்றாமல் நேசத்தோடு அன்போடு வாழும் வாழ்க்கையை கொடுத்தரல் புரிவான். அதாவது அல் வலியு என்பதனை ஓதி வந்தால் நல்ல பண்புடைய ஒரு மனைவியாக மாறும் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது அதிகமாக கோவப்படாமல், புரிந்து கொள்ளாமல், தொழுகையாளியாக இல்லாமல் இருந்தால் கூட இதனை நாம் ஓதி வருவதன் காரணமாக அவர்களிடையே அன்பு ஏற்படுவதோடு அவர்கள் மனைவி தன் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய, பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்பு ஏற்படும். இதை நாம் கண்கூடாக காணலாம். இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு மகரிபு தொழுகைக்கு பிறகு இதனை குறைந்தது 11 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதனை ஓதி அந்த மனைவியின் மீதோ அல்லது நம்முடைய குழந்தைகள், நம் மீது பாசமில்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலோ அவர்கள் மீது இதனை ஓதி வந்தால் நிச்சயமாக அவர்கள் நேசத்தோடும் அன்போடும் நடக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் தஆலாவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் வலியு என்பதனை 11 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னும் பின்னும் ஸலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம் நாட்டம் நிறைவேறும். தலைப்பு பிடித்திருந்தால் லைக்